இன்றைக்கி நம்ம மத்தியானம் சாப்பாடு செய்கிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் வெண்டைக்காய், அப்புறம் ஒரு கட்டிப்பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய பூண்டு தான் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வெண்டைக்காயும் தக்காளியும் கழுவிட்டு வந்துட்டேன். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை நான் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன். ஏன்னா பிள்ளைங்க எடுத்து வச்சிடறாங்க. அதனால் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் என்ன இருக்கணும்னா நமக்கு வளவளப்பு இருக்காது. இப்போ பூண்டை உரிச்சிக்கலாம், வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சிட்டேன். பூண்டு பெரிய பல் பூண்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 15 பல் இருக்கும் பூண்டு. அதுக்கப்புறம் 150 கிராம் வெண்டைக்காய். இதை கொஞ்சம் நம்ம வெறும் சட்டியில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். இப்போ 4 தக்காளி அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ இதை தாங்க புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள். வாங்க பார்க்கலாம். நம்ம